வணக்கம். நாடாளுமன்றத்தினுடைய பட்ஜெட் குறித்த 2வது அமர்வு நேற்று தொடங்கிய நிலையில் நேற்று முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்றைய நாளில் கூட காரசார விவாதம் நடைபெற்றது. குறிப்பாக திமுக எம்பிக்கள் தமிழக அரசுக்கு மத்திய அரசு தொடர்ந்து நிதி கொடுப்பதில் மறுத்து வருவதாகவும், அதே போன்று தேசிய கல்விக் கொள்கை மூலமாக அழுத்தம் கொடுப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து திமுக எம்பிக்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதில் அளித்த கல்வித்துறை அமைச்சர், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், அவருடைய ஒரு பேச்சு சர்ச்சையானது. அதற்கு பிறகு அது அவை குறித்து நீக்கப்பட்டது. இப்படியாக தொடர்ந்து நேற்றைய தினத்தில் திமுக எம்பிக்கள் தமிழகத்துக்காக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கம் எழுப்பிய காரணத்தால் அவை நேற்று நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டு அதற்கு பிறகு மீண்டும் கூடியது. இப்படியாக தொடர்ந்து நேற்றைய முதல் நாளிலேயே கூட்டத்தொடர் அமளி காரணமாக ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் கூடியது. அதை தொடர்ந்து 2வது நாளாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் கூடியிருக்கிறது. அப்போதும் தொடர்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்து முழக்கம் எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக திமுக எம்பிக்கள் நேற்றைய தினத்தில் நடைபெற்ற நிகழ்வை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்டத்தில் தமிழக எம்பிக்கள், திமுக மட்டுமல்லாமல் மதிமுக உள்ளிட்ட தமிழக எம்பிக்கள் கலந்து கொண்டு இந்த முழக்கங்கள் எழுப்பினார்கள். குறிப்பாக மத்திய அரசு தமிழகத்திற்கு நிதி கொடுப்பதில் ஓரவஞ்சனையாக செயல்படுவதாகவும், அதே போன்று தேசிய கல்விக் கொள்கையை அதில் இருக்கக்கூடிய அம்சங்களை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நிதி கொடுப்போம் என்று பிடிவாதம் பிடிப்பதாகவும், இதனால் தமிழகத்தின் வளர்ச்சி பாதிக்கப்படுவதாகவும், மாணவர்கள் விடயத்தில் மத்திய அரசு செய்வதாக குற்றம் சாட்டினார்கள். இப்படி பல்வேறு விவகாரங்கள், குறிப்பாக இந்த மாநில அந்த டீலிமிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி மறுவரை, அதே போன்று நிதி கொடுக்க மறுப்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதுக்கு முன்பாக நாடாளுமன்றம் கூடுவதற்கு முன்பாக அதற்கு முந்தைய நாளில் கூட திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது. அப்போது இந்த கூட்டத்தொடரில் எவ்வாறு செயல்பட வேண்டும், என்னென்ன பிரச்சனை முன்வைக்க வேண்டும் என்றெல்லாம் பேசப்பட்டது. அதன் அடிப்படையில் நேற்று முதல் நாளே திமுக எம்பிக்கள் முழக்கம் காரணமாக அவை ஒத்திவைக்கப்பட்டது. அதற்கு பிறகு இன்றைய நாள் அவை கூடியதும் 2 அவைகளும், மக்களவை, மாநிலங்களவை என 2 அவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். பல்வேறு கோரிக்கைகள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சி பொறுத்தவரையில் திமுக எம்பிக்கள் மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சி பொறுத்தவரையில் ஒரே எண், அதாவது வாக்கு அடையாள அட்டை பொறுத்தவரையில் ஒரே எண்ணில் பல்வேறு நபர்களுக்கு ஒரே வாக்காளர் அடையாள எண் கொண்ட அட்டைகள் வழங்கப்பட்டிருப்பதாக, இதன் மூலமாக பல்வேறு முறைகள் நடைபெற்றிருப்பதாக குற்றம் சாட்டி அதை பற்றி பிரதமர் மோடி விளக்கம் அளிக்க வேண்டும். அதே போன்று அமெரிக்காவில் இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடி விளக்கம் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து அவர்கள் தொடர்ந்து முழக்கங்கள் எழுப்பி வருகிறார்கள். இந்த கூச்சல் குழப்பம் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும், மக்களவை, மாநிலங்களவை என இரு அவையிலும் தற்போது கூச்சல் குழப்பத்துக்கு மத்தியில் நடைபெற்று வருகிறது. இந்த கூச்சல் குழப்பம் அதிகரிக்கும் பட்சத்தில் மீண்டும் 2 அவைகளும் நேற்று மக்களவை 12 மணிக்கு வரை ஒத்திவைக்கப்பட்டது போல இன்றைய நாளிலும் ஒத்திவைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படியாக ஏற்கனவே முதல் நாள் நேற்று முதலே தொடர்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூச்சல் குழப்பம் எழுப்பி வரக்கூடிய நிலையில் இன்றைய 2ஆம் நாளில் கூட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கங்கள் எழுப்பி வருகிறார்கள். ரிதி.